இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை உலகிற்கு அழைக்கிறேன். இந்த யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாளை கூட நாம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் இந்த ஊழியத்தை நடத்தி தரும்படியாக கூட நாம் நோக்கி நாங்கள் இருப்போம். கிருபன் தேவனே, இந்த அருமையான மாலை வழியிலே ஒரு சிறு கூட்டமாக மக்களை கத்த கூட்டிக் கொண்டு வந்து ஏற்பாடு நன்றி சொல்ல சோதம் பண்ணுகிறேன். பல தமிழ மக்கள் யாராக இருந்தாலும் கூட யாரும் இங்கே அழைக்க சொல்லி திட்டமிட்டு வைத்தீரோ, யாருக்கு அழைப்பு கொடுத்தீரோ அந்த மக்களை கத்த கூட்டி வந்து சேர்க்கும்படியாக செல்கிறோம். விசேஷமாக இந்த நாட்கள் ஆண்டவரே அநேகருக்கு பலவித ஊழியங்களும் பலவித அலுவலர்களுக்கு நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவரே இந்த ஊழியத்தை பங்கு பெற முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறதோ, யாரெல்லாம் இந்த ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும் சொல்லி கத்த திட்டமிட்டு வைத்திருக்கிறதோ, சித்தப்படியும் திட்டப்படியும் ஆலோசனைப்படியும் ஆண்டவரே நாளை கூட ஆண்டவரே மக்களை கூட்டி கொண்டு சேர்க்க ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக எங்கள் மத்தியிலே செய்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற சகோதரி ஞான உஷார்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கும் கர்த்தாவே, அவள் ஆசிரியருக்கும் ஜெபிக்கிறோம். அவளுக்கு கத்த என்ன வார்த்தைகளை கொடுத்தியதோ, என்ன செய்தி கொடுத்தியதோ அந்த செய்தி எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விசேஷ பரிசுத்தாக நிரப்பி அவள் நடத்தப்படி ஜெபித்தாமே. உங்களுடைய ஆலோசனை அவளுக்குள் வழங்கட்டும். அப்பா, அந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் தொடர்பட கிரகித்து ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் சீர்படுத்தப்பட கத்த கிரகித்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஆலோசனை குறித்து தேவனப்பா, உங்களுடைய ஆலோசனை நாங்கள் புறந்தள்ளாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆலோசனைக்காக காத்திருந்து ஜெபித்து கத்த ஆலோசனைப்படியாகவே எங்களுடைய அனுதின வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையும் ஊழிய வாழ்க்கையும் நாங்கள் நடத்தபடியான கிருபை தந்து அதன் மூலமாக ஆண்டவரை நாங்கள் வெற்றி பெற்று முன்னேறி செல்ல கத்த கிருபை தாருங்கப்பா. விளைகத்தாவே இந்த ஜப விளைக்கத்தாவே இதனாலே நாங்கள் நாட்டிற்காகவும் உலகளுக்காகவும் மக்களுக்காகவும் அநேக குறிப்புகளுக்காக நாங்கள் பார்த்து ஜெயிக்க போகிறோம்ப்பா. ஜெயிக்கிற வழியிலே ஆவியான தாமியங்களை இடைக்கட்டும்படியாக சுத்தப்பா. நீதிகளை குறிப்பிடுத்திக் கொள்ளும், நீதிகளுக்குள்ளிருந்து வெளிப்படுவோம்ப்பா. ஆமாண்டவரே, எல்லா மக்களும் இணைந்து கூட தெரிவித்தாருப்பா. ஆமாண்டவரே, இந்த ஊழியம் விசேஷமாக ஜப ஊழியம் அப்பா. ஐயால் கட்டாயமாக ஜப குறிப்புகள் காணப்படும் வேறு வேலை வரையிலும் கூட எல்லோரும் ஆண்டவரை இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றிருக்கவும் இணைந்திருக்கவும் கிருபை தாரும் சுவாமி. மாத்திரமல்ல, அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை ஒருவேளை அவருக்கு ஜப குறிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் கூட ஆண்டவரை அவருடைய ஊழியத்திலே இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவரை அவர்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆமென் என்று சொல்லும் வேளையிலே கர்த்தர் ஜெபத்தை அவர்களோடு இணைத்து இருக்கிறோம்ப்பா. மாறியவனே, 2 பேர் நாம் ஒரு காரியத்தை குறித்து பட்டால் கர்த்தரும் தெய்வம் ஆகிய நீர் விரும்பமாகவே அதை காரியத்தை வாக்கியப்படி சொல்லி வாக்கின்படியாகவே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக கிருபை தந்து
குறிப்பிட்ட ஆசிர்வதியும் நாளை கூட எங்கள் பெருகட்டும் ஜெபிக்கோப்பா. குறிப்பிட்டுக் கொள்ளும் கர்த்தாவே, வல்லமை எங்களுக்கு அருள் புரியுமப்பா. தேவாதி தேவனே, பரிசுத்த கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்தமான கருத்திலே எங்கள் தாழ்த்த கர்த்தாவை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஊழியம் முழுதுமாக நீ நடத்தி கொடுத்தாலும் ஜெபிக்கிறோம். எந்த குறைகள் நடத்தி கொடுத்த விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே இந்த இன்டர்நெட் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கைபேசி மூலமாகவும் இதமாக ஆண்டவரை கணித மூலமாகவும் கூட நாங்கள் இணைந்திருக்கோம் சுவாமி. எங்களுடைய எல்லா கேட்ஜெட்ஸும் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். நாங்கள் அதே இணைப்பில் இருக்கத்தக்க கிருபை தரும் தெரிவிக்கிறோம். மாத்திரமல்ல, எங்களுக்கு அந்த இணைப்போடு கூட பரிசுத்தாவின் இணைப்பு கிடைப்பது நிமித்தமாக ஆவியில் இணைக்கப்பட்டவர்களாக ஒருவனோடு கூட நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம். அர்ப்பணக்கம் பொறுத்துக் கொள்ளும். எல்லா துதி நிலைமைகளையும் மாற்றம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேளும் பிதாவே, ஆமென். அந்த ஸ்தோத்திரம் எங்கள் கூட சகோதரி ரதிமுத்து அவர்கள் சங்கீதம் 32:7 முதல் 9 வரை வாசித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 32 அதிகாரம் 7 முதல் 9 வரை. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிக்கிறாய். ஆமேன். ஸ்தோத்திரம். இவளை கூட ஆலோசனை சொல்லும் தேவா என்ற பாடலை நமக்காக சகோதரி மெரிசாப் அவர்கள் பாடுவார்கள். இன்று அவர்கள் இணைப்புல இல்லாத என்றால் கூட அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். அதை நாம் கேட்கப் போகிறோம். கேட்போம். பலவித யோசனையால் தூக்கம் கலைந்து போகும். ஆலோசனை சொல்லும் தேவா, அதிசயங்கள் செய்யும் ராஜா. வழி என்ன தெரியவில்லை, ஏது நன்மை புரியவில்லை. வழி என்ன தெரியவில்லை, ஏது நன்மை புரியவில்லை. ஆலோசனை சொல்லும் தேவா, அதிசயங்கள் செய்யும் ராஜா. கண்களின் பச்சை எண்ணெய் இழுத்து செல்லும் அழிவிற்கு மனிதனின் ஆலோசனை முடிந்துவிடும் மரணத்தில். கண்களின் பச்சை எண்ணெய் இழுத்து செல்லும் அழிவுக்கு மனிதனின் ஆலோசனை முடிந்துவிடும் மரணத்தில். வழி என்ன தெரியவில்லை, ஏது நன்மை புரியவில்லை. வழி என்ன தெரியவில்லை, ஏது நன்மை புரியவில்லை. ஆலோசனை சொல்லும் தேவா, அதிசயங்கள் செய்யும் ராஜா. காரிருள் சூழ்ந்ததினால் கண்கள் மங்கி போனதே, பலவித யோசனையால் தூக்கம் கலைந்து போகுதே. காரிருள் சூழ்ந்ததினால் கண்கள் மங்கி போனதே, பலவித யோசனையால் தூக்கம் கலைந்து போகுதே. விடிந்திடும் நாள் வருமோ, விடுதலை கிடைத்திடுமோ. விடிந்திடும் நாள் வருமோ, விடுதலை கிடைத்திடுமோ. ஆலோசனை சொல்லும் தேவா, அதிசயங்கள் செய்யும் ராஜா. என் ஆத்துமாவை நீ கலங்குவதும் ஏனோ, உனக்குள் தீங்கி உருகுவதும் ஏனோ. என் ஆத்துமாவை நீ கலங்குவதும் ஏனோ, உனக்குள் தீங்கி உருகுவதும் ஏனோ. கர்த்தரை நோக்கியே நான் காத்திருப்பேன் காத்திருப்பேன், ரட்சிப்பின் தேவனையே இன்னமும் துதித்திடுவேன். கர்த்தரை நோக்கியே நான் காத்திருப்பேன் காத்திருப்பேன், ரட்சிப்பின் தேவனையே இன்னமும் துதித்திடுவேன். ஆலோசனை சொல்லும் தேவா,
அதிசயங்கள் செய்யும் ராஜா. வழி என்ன தெரியவில்லை, எது நன்மை புரியவில்லை. வழி என்ன தெரியவில்லை, எது நன்மை புரியவில்லை. ஆலோசனை சொல்லும் தேவா, அதிசயங்கள் செய்யும் ராஜா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை பாடிய சகோதரியை நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வழி கூட நமக்கு வந்து சகோதரி ஞான உற்சாகங்களை இயேசுவின் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்து கர்த்தரோடு கூட பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா, என் அன்பின் பரலோக தகப்பனே, முக்கோணல கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அந்த செய்தி வேலை முழுவதும் தெய்வ பிரசனம் கடந்து வரட்டும் அப்பா. ஹalleluya. உம்முடைய ரத்தத்தாலப்பா என்னை ஒரு விசை கழுவி ராஜா. அப்பா, நீங்களே வார்த்தையாக இருந்து இந்த செய்தி வேலை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நான் சிறுகணும், நீங்க பெருகணும் ஐயா. அவருடைய கிருபையை நாளிலே கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றும் கூட தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆலோசனை அருளும் ஆகும். அதற்காக கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உத்தம இதயத்தோடு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தேடி அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது அவர் கூட நம்மை கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லும் தெய்வமாக காணப்படுகிறார். 2 நாளாகமம் 17:9 நம்ம பார்த்தோமானால், தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம உத்தம இதயத்தோடு அவரை தேடும் போது நமக்கு ஆலோசனை சொல்லும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ நம்மால கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் தேவனை பற்றி நம்ம இப்ப தியானிக்க வேண்டியோம். ஏசாயா தீர்க்கதரிசி கூட அவருடைய பிறப்ப முன்னறிவித்தாரு. அப்படி அவர் சொல்லும் போது அந்த இயேசு கிறிஸ்துவை ஆலோசனை சொல்லும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னறிவித்திருக்கிறார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆலோசனை கர்த்தா அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் என்ன சொல்றாரு, ஆலோசனை சொல்லும் ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். மூன்றாவதாக என்ன சொல்றாரு, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 9:6 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஆலோசனை கர்த்தா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நாம கூட இந்த வேத வசனத்தை நம்ம கிறிஸ்துவின் பிறப்பின் போது நாம தியானித்தோம். அதுல என்ன சொல்லியிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், தீர்ப்பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல அவருடைய நாமம் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இரண்டாவதாக ஆலோசனை கர்த்தா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்துல பிறந்து ஊழியம் செய்ய காலத்துல அவர் நமக்கு கூட ஆலோசனை கர்த்தாவாக காணப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி கூட முன்னமே சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது நமக்கு நிறைய ஆலோசனை சொல்றத நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம இப்போ ஒரு சில ஆலோசனைகளை மாத்திரமே நம்ம தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 6:33 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்போ நம்ம முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய குறிப்பா அவருடைய நீதியை தேடும் போது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆலோசனை கர்த்தா சொல்லிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எதுல கவனமா இருக்கணும், அவருடைய நீதியை தேடுறதுல
ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இதுல குறிக்கப்படுது. அப்படி ஒரு ஆலோசனையை நமக்கு சொல்லி தராங்க இந்த வசனத்தின் மூலமாக. அப்போ நான் கூட பார்த்துருக்கிறேன். இந்த பிளெஸிங் பிசினஸ் பிளெஸிங் மீட்டிங்க்கு யூசுவலா நானும் என் கணவரும் இயேசு விடுவிக்கிறார் அந்த மீட்டிங்க்கு மார்ச் மாசம் நடக்கும். இங்க போறது உண்டு. அப்போ அவங்க நிறைய ஆலோசனைகள் சொல்லுவாங்க. நோன்ஸ்லாசஸ் அங்கிள் சொல்லுவாங்க, அப்பாத்திரை அங்கிள் அங்க மறிப்பதற்கு முன்னாடி நிறைய ஆலோசனை சொல்லிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்ற முக்கிய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அப்படி ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அததான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ நீதினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது குவாலிட்டி தான் முக்கியமா இருக்கணும். இந்த மாதிரி லாபத்தை வந்து கம்மி பண்ணி நம்ம பொருளின் தரத்தை தான் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அவருடைய நீதியை நம்ம பின்பற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பிசினஸ் வந்து ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பா அவங்க ஆலோசனை சொல்றதை நான் பார்த்திருக்கேன். அப்போ அதுல ஒரு சகோதரி கூட ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, இந்த பால்ல நிறைய தண்ணி கலப்பாங்களாம். அப்போ தண்ணி கலந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க வந்தப்போ அவங்க வந்து இந்த ஆலோசனையின் மூலமாக அவங்களுடைய பசுமாடெல்லாம் நிறைய இறந்து மறித்து போயிட்டே இருந்துச்சு. அப்போ கண்ணீரோடு கவலையோடு நம்ம வியாபாரம் விருத்தி அடையவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு வந்தாங்களாம். அப்போ இந்த வேத வாக்கியம் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்றது, அவங்க அந்த ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவங்க அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா, பால்ல தண்ணி கலக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி அப்படி ஒரு வியாபாரம் செய்யும் போது அவங்க பசு வந்து எதுவும் வந்து இறக்கவே மறித்து போகவே இல்லையாம். நிறைய கண்டுக்குட்டிகளை போட்டுச்சாம். அவங்க வியாபாரம் வந்து குட்டிகள் பெருகிச்சா அவங்க வியாபாரமும் விருத்தி அடைஞ்சதாக ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்படிதான். அப்போ இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஃபர்ஸ்ட் ஆலோசனை நமக்கு சொன்னது, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 14:11 லூக்கா 18:14 நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆலோசனையா இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஆலோசனை கர்த்தா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. ஆயக்காரன் பரிசையினுடைய எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. ஆயக்காரன் என்ன சொல்றாரு, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றாரு. ஆனா பரிசையன் தன்னை உயர்த்தி ஜெபம் பண்றாரு. யாரு நீதிமானாக என்ன பண்றாங்க, யாரு பரலோராஜ்யத்திற்கு தகுதியா இருக்கிறாங்க, இந்த ஆயக்காரன் தான் அப்படிங்கறத ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க. மத்தேயு 18:4 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னைத்தான் தாழ்த்திகிறவன் தான் பரலோராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல நம்ம தாழ்த்தி வந்து இருக்கும்போது, ஜெபிக்கும் போது, நம்ம தாழ்த்தும் போது என்ன செய்ய முடியும், நம்ம உயர்வை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ஆலோசனையை தந்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன குட்டி பிள்ளைகளுடைய ஸ்டோரி கூட நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ராபிட் அண்ட் டார்டாய்ஸ் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். ராபிட் வந்து 2 பேருக்கும் பந்தயம் வச்சாங்களாம். ஆனா ராபிட் வந்து குதிச்சு ஓடும், முயல் வந்து குதிச்சு ஓடும். அப்போ தன்னைத்தான் உயர்வா நினைச்சுட்டான். இந்த டார்டாய்ஸ் வந்து என்ன நினைச்சுதான், அந்த பந்தயத்துல சேர கூட நமக்கு தகுதி கிடையாது, நம்ம எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி வந்து எண்ணி வந்து இந்த பந்தயத்துல சேர்ந்துச்சான். ஆனா அந்த ராபிட் வந்து உயர்வான எண்ணம் படைத்தனால அது பாதி வழியில நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு போச்சான். ஆனா அந்த ரேஸ்ல யார் வின் பண்ணா அப்படின்னா டாடாய்ஸ் தான் வின் பண்ணுச்சு, ஆமா தான் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி. அப்போ நம்ம அந்த உலகத்துல கூட நமக்கு ஒருவேளை நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், நமக்கு ஒருவேளை ஏசப்பா நிறைய எல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா நம்ம வந்து அதை பற்றி உயர்வாக எண்ணாமல் இருக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து ஆலோசனை கொடுக்கிறாரு. நாம அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும், நமக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட கோலை கூட நம்மள ரீச் பண்ண முடியும். எப்படி டாடாய்ஸ் வந்து இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாடாய்ஸ் வந்து தன்னை தாழ்வாக நினைத்து வந்து ஒரு நம்பிக்கையோடு ஓட்டப்பட்ட பந்தயத்துல ஜெயிச்சிச்சோம். அதே மாதிரி நம்மைய தாழ்த்தி நம்ம வந்து ஜெபித்து நாம கூட இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் அடைய நினைக்கிறோமோ அதெல்லாம் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஜீசஸ் ஆலோசனையாக நமக்கு சொல்றத நம்ம பார்க்க முடியுது.
அப்போ இன்னும் கூட ஆலோசனை நம்ம பார்க்கலாம். லூக்கா 6 அதிகாரம் 38 சொல்லியிருக்கிறாங்க. ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காங்க. கொடுத்தாதான் நமக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. அடுத்து மத்தேயு 25 அதிகாரம் 16 17 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தாளந்த புதைச்சி வைக்கவே கூடாது. யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான 5 தாளந்த கொடுக்காங்க, 2 தாளந்த கொடுக்காங்க, 5 தாளந்த கொடுக்கப்பட்டவங்க இன்னும் ஒரு 5 தாளந்த சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு தாளந்த அப்படியே புதைத்து வச்சவன் பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்கிற யாரெல்லாம் நமக்கு என்னென்னலாம் ஏசப்பா கொடுத்திருக்காங்களோ அதன் மூலமாக நாம் பரலோகராஜ்யத்துக்கு ஆட்களை சம்பாதிக்கும் போதுதான் நம்ம அந்த பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிற ஆலோசனையும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு அந்த உலகத்துல ஊழியம் செய்த போது நிறைய ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆலோசனை அருளும் ஆவியானவர். ஏசாயா 11 அதிகாரம் 2 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலோசனையும் பலனையும் அவருடைய ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருந்தாரோ அதே போல நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது நம்மேலும் அந்த ஆலோசனை அருளும் ஆவியானவர் நிச்சயமாக தங்கி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக வேதத்துல நம்ம யோசேப்பு சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த யோசேப்பின் மீது ஆலோசனை அருளும் ஆவியானவர் தங்கி இருந்தார். ஆதியாகமம் 41 35 36 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு பார்வோனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்றாரு. அப்போ அந்த என்ன ஆலோசனை அப்படின்னா, அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. இந்த யோசேப்புடைய ஆலோசனை அவருடைய வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவருடைய ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நலமாக கண்டது. அதே மாதிரி பஞ்ச காலத்துல அவருடைய ஆலோசனையின்படி தானியம் சேர்த்து வைக்கப்பட்டுச்சு. அப்ப பஞ்ச காலத்துல தேசம் அழிக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம பக்கத்துல உள்ள தேசத்துல உள்ளவங்க எல்லாரும் அவங்க தானியத்தை வாங்கி பயனடைகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்மளையும் கூட ஆண்டவர் ஆலோசனை அருளும் ஆவியானவர் நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருந்தாரோ அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாருமேலும் அப்படி ஒரு அபிஷேகம் நிச்சயமாக அந்த ஞானத்தை ஆலோசனை அருளும் ஆவியானவர் தாங்கி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம அந்த காலத்துல நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா ராஜாக்களும் ஒரு ஆலோசனை சங்கத்தை வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அப்பதான் ஒரு ராஜ்யபாரம் செழித்தோங்கும் அப்படிங்கிற அந்த ஆலோசனை சங்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்களோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், முதியோர் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஆலோசனை சங்கம் இருந்தாதான் அவங்களுடைய ஆலோசனைப்படி அந்த ராஜா செஞ்சாதான் அந்த ராஜ்யபாரம் செழித்தோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 25 அதிகாரம் 16 நம்ம பார்த்தோமானால், அப்போ அமத்சியா ராஜா தீர்க்கதரிசியின் ஆலோசனை என்ன செய்யறாரு, கேட்காம போயிடுறாரு. அப்போ ஆலோசனை சங்கத்துல தீர்க்கதரிசி இருக்கிறாரு. ஆனா அந்த அமத்சியா ராஜா என்ன செய்யறாருன்னா அந்த தீர்க்கதரிசியின் ஆலோசனையை கேட்கல. 2 ராஜாக்கள் 25:16 நம்ம வேதம் என்ன சொல்றதுன்னா, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாம போனபடினால் தேவன் உண்மை அழிக்க யோசனையாயிருக்கிறதே இருக்கிறார் என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு கூட நம்ம யாருடைய ஆலோசனைய கேட்கணும் அப்படின்னா, ராஜா தெய்வ மனிதனுடைய ஆலோசனையை கேட்கும் போதுதான் அவருடைய ராஜ்யபாரம் ஜெயமா இருக்கிறது. இல்ல கேட்கல அப்படின்னா அழிவுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 1ஆம் சங்கீதத்துல கூட நம்ம பார்க்கலாம், துன்மார்க்குடைய ஆலோசனைகள் நடவாமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கர்த்தருடைய விதத்துல பிரியமா இருந்து அவருடைய ஆலோசனை நடக்கும் போதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம லைஃப்ல கூட நம்ம கூட ஆலோசனை அருளும் ஆவியானவர் தங்கி இருந்து நம்ம கூட பேசுறத கூட நம்ம பார்க்க முடியுது. நம்ம வேதத்துல வாசிக்கும்
ஜெபிக்கும் போதும் சரி, ஊழியக்காரர்கள் மூலமாகவும் சரி, அதே மாதிரி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் சரி, அந்த ஆலோசனை அருளும் ஆவியானவர் நமக்குள்ள தாங்கி இருந்து நம்ம கூடயும் கூட பேசுறது நம்ம சில சமயங்கள உணர முடியும். நான் கூட ஒரு சமயம் எனக்கு தெரிந்த சகோதரி அதிக நாள் கழித்து நான் பார்த்தேன். அப்ப சொன்னாங்க, உங்க மூலமா நீங்க ரொம்ப ஜெபிப்பீங்களே, உங்க மூலமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய பிரேயர் லைஃப் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்பந்தான் ஆலோசனை ஆவியானவர் என் கூட சொன்னாங்க, நீ வந்து கேக்குறாங்கல்ல, நீ முதல் மாதிரி ஜெபிக்கிறது இல்லையே, உபவாசம் போடுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனையை கொடுக்கும் போது நானும் உபவாசித்து ஜெபித்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொண்டேன். அப்படித்தான். அப்படியா எப்படி இயேசுவானவர் மீது ஆலோசனையரும் ஆவியானவர் தங்கியிருந்தாரோ, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் மீதும் ஆலோசனையரும் ஆவியானவர் இருந்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அவங்க மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நம்மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி முதலே சொல்லிட்டாரு. நம்மள கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் தேவன் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. அப்போ ஆலோசனைகள் ஆச்சரியமானவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரியம் நடக்கவே நடக்காது, ஆனா அது நடந்திருக்கும். அவருடைய ஆலோசனையின் மூலமாக அது நடக்கிறது சாத்தியமா இருக்கும். அது நடக்கும் போது நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 21:42 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டிகள் ஆகாது தடின கல்லி மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வேதத்துல கூட நம்ம எஸ்தர் ராஜாத்தி சரித்திரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவ வந்து யூத குலத்துல வந்து வாரா. ஆனா யூத குலத்துல உள்ளவங்க ராஜாத்தியாக இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அவன் அந்த தெய்வ மனிதராகிய மொர்தெகாயின் ஆலோசனைப்படி தன்னோட வளர்ப்பு தந்தையின் ஆலோசனையை ஏற்று அவ நடக்கிறதுனால, அந்த ஆலோசனையை அவ வந்து கை கொண்டதுனால அவ என்ன செய்யறா அப்படின்னா, ராஜாத்தி ஆயிடுறா. ராஜாத்தியாகி பட்டம் பெறா. அது மாத்திரம் இல்லாம அந்த யூதகுல அழிவு கூட அவ வந்து பாதுகாக்கப்படுது. அவ மூலமாக பாதுகாக்கப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஆலோசனையில் ஆச்சரியமானவர், நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கான கூட நமக்கு காரியத்தை நம்ம கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து மார்க்கு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம ரூத்தின் சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரூத் என்கிற மோவாபிய ஸ்திரீ என்ன செய்யறா அப்படின்னா, அவளுக்கு சாத்தியமே இல்ல. அவ வந்து அந்நிய பெண்மணிதான். போவாச மணந்து கொள்வதற்கு அவளுக்கு சாத்தியமே இல்ல. இருந்தாலும் தேவ பிள்ளையாகிய தன்னுடைய மாமியார் நகோமியின் ஆலோசனையை அவ வந்து ஏற்று நடந்தனால அவளை ஆச்சரியப்பட விதமாக போவாச மணந்து ஓபேத்தை பெற்று கிறிஸ்து யூதருடைய ராஜா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த அந்நிய பணியாகிய மோவாபிய ஸ்திரீயுடைய வயிற்றுல பிறந்த ஓபேத்துடைய சந்ததியில அவரு யூதருடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அது கூட நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ அந்த ஆலோசனை கருத்துல அவங்க இயேசு கிறிஸ்து நம்மள கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லும் போது அவருடைய ஆலோசனை ஆச்சரியமா இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் நான் கூட என்னுடைய ஒரு சின்ன சாட்சியை சொல்றேன். இப்போ 2025 ஆகுது. 2005ல நடந்தது இந்த விஷயம். அப்போ இப்போ என் கணவர் பிசினஸ் எல்லாம் பண்ணி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சு நிறைய பேர் டூர் எல்லாம் போறாங்க. அப்போ அப்படிலாம் இல்ல. அப்போ அவங்க அவ்வளவா பைபிள் கூட ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ ரெகுலரா ரீட் பண்ணுவாங்க. அப்போ அவ்வளவா பைபிள் கூட ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனா என்கிட்ட வந்து சொன்னாங்க, உஷா நான் இன்னைக்கு பைபிள் ரீட் பண்ணேன். அப்ப எங்களுக்கு பணக்குடியில இருந்து தூத்துக்குடிக்கு பிசினஸ் பண்ண போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அப்போ அவங்க ஆதியாகமம் 28:15 அது என்கிட்ட காட்டுறாங்க, பைபிள் எடுத்து காட்டுறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்,
நான் உனக்கு சொன்னதை செய்யும் விடவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல குறிச்சிருக்கு. அதனால நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம்ல சாத்தியமே இல்ல. 2005ல நாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறதுக்கு எந்த சாத்தியமும் கிடையாது. ஆனா அந்த இயர்ல நாங்க போனோம். இப்போ 20 இயர்ஸ் பேக். அப்போ அது வந்து எங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. நடக்கவே முடியாது அப்படிங்கிற காரியத்தை கூட அவர் மேல் நம்ம அவரை ஆராதிக்கும் போது நம்ம மேல கண்ணை வைத்து அவர் வந்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய அந்த ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆச்சரியப்பட விதமாக நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியப்படாத விதமான காரியங்களை கூட நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதுதான் சங்கீதம் 32:8 அந்த நம்ம பார்த்தோமே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவர் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 9:6 நம்ம பார்த்தோம். அவர் ஆலோசனை கர்த்தா அப்படின்னு பார்த்தோம். ஏசாயா 11:2 நம்ம பார்த்தோம். ஆலோசனை சொல்லும் ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். அவர் எப்படி வந்து அவர் மேல் தங்கியிருந்தாரோ அதே மாதிரி தெய்வ பிள்ளைகள் மீது தங்கியிருந்து அவர் ஆலோசனை சொல்லும் தேவனாக காணப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம ஏசாயா 28:29 என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். எப்படி வந்து அவர் வந்து நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு சொல்லும் ஆலோசனை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்முடைய கண்களுக்கு கூட அது ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு அவர் ஒரு நம்மை கண்ணை வைத்து ஒரு ஆலோசனை சொல்லும் தேவனாக காணப்படுகிறார் என்பதை நம்ம சங்கீதம் 32:8 படி நம்ம வந்து தெளிவாக நம்ம புரிய முடியுது. அப்போ இயேசு கிறிஸ்து கூட ஆலோசனை கர்த்தாவாக இயேசு கிறிஸ்து கூட நமக்கு சொல்லித் தருகிற ஆலோசனை ஃபர்ஸ்ட் நமக்கு சொன்ன ஆலோசனை என்ன அப்படின்னா முதலாவது தேவனுடைய மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது அவருடைய நீதியை தேடும் போது நம்ம பரலோக ராஜ்யத்தை நிச்சயமாக சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அதே விதமாக இந்த உலக ஆசீர்வாதங்களையும் நம்மால் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆலோசனை கர்த்தாவாக இயேசு நம்ம கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு அவருக்கு வந்து போதிக்கிறாரு, அந்த ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை நம்ம தெளிவாக இந்த காரியங்கள் இந்த 3 காரியங்களிலிருந்து நம்ம பார்த்தோம். நம்ம இப்போதும் கூட நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது அவருக்கு பிரியமானபடி நடக்கும் போது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டு நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம இந்த எல்லா தடைகளையும் மாட்டி போட்டு இந்த உலக ஆசீர்வாதங்களை பெற முடியும். அதே விதமாக பரலோகத்தையும் நம்மால் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பி பரலோக தகப்பனே முக்கோடான கூடிய ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உண்மை பற்றி ஆலோசனை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்பா நாங்கள் தியானித்தோமே, எங்கள் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் தேவனை பற்றி நாங்கள் தியானித்தோமே, ஆலோசனை கர்த்தா எங்களுக்கு ஆலோசனை சொன்னதை நாங்கள் தியானித்தோமே. இதோ ஆலோசனை சொல்லும் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருந்தது போல எங்கள் மேலும் தங்கி இருந்தார் என்பதை நாங்கள் தியானித்தோமே ஐயா. நீங்க ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே ஐயா. அப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே அப்பா நமக்கு பிரியமானபடி வாழ்ந்து அப்பா எங்கள் மீது எங்கள் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் தெய்வமாக அப்பா நீங்கள் அப்பா எங்களுக்கு அப்பா காட்சி அளிக்கும்படியாக ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, உடைய ரத்தத்தால கழுவுங்க, உடைய பிள்ளைகளாக மாட்டுங்க ராஜா. அப்பா உடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் ஹல்லேலூயா தேவன் எங்கள் கூட இருக்கிறதற்கு உடைய பசுத்தாவின் அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்திருங்க. அப்படிப்பட்ட கிருபையை நாளிலே கொடுங்க ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான செய்தி கொடுத்தவர்களுக்கு விசேஷம் ஆசீர்வதிப்பதாக. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே நான் யோசித்து பார்த்தேன், அந்த காலத்துல வந்து அநேக சாட்சிகள் கூட நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க குடும்பத்தில் நடந்த காரியங்கள், அவங்க ஊழியத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அடிமைகளை யோசித்து பார்க்கும் பொழுது நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அந்த காலத்துல வந்து அவ்வளவு தூரத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக கிடையாது. ஆனாலும் கூட ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு சஜஷன் கேட்கணும்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஆட்போன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசியில் தலைவர் வந்து என்ன பார்த்து உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. நான் யோசித்து பார்ப்பேன், எப்படி இதெல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்காங்க, அவங்க வச்சு நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி. ஆனா அவங்க ஸ்பெசிஃபிக்கா என் நோக்கி கேட்டு காரணம் ஐ வாஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்துவின் பிள்ளையால்
என்னிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு ஏவுதல் வந்து சொல்வார்கள். ஆமா, நம்ம எல்லாம் வந்து ஆலோசனை கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அது நல்லா உணர்த்தினாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு அந்த அந்த ஆலோசனை ஆவி இருந்ததோ அதே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்களை உணர்ந்து கொண்டு நாம் கூட ஆலோசனை ஈடுபடலாம் சொல்லி கர்த்தர் திட்டமிட்டிருக்கார். ஆகையால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் அதில் ஈடுபடலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை கூட நாளை தினத்திலே அடிமையின் பிறந்தநாள். 76 ஆண்டுகள் முடித்து 77வது ஆண்டுக்குள் நான் பிரவேசிக்கப் போகிறேன். ஐயா, எனக்காக நீங்கள் யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக நாளே நமக்காக எனக்காக சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். Amen. Praise God. Happy Saturday. Thank you. Advance class birthday. தகப்பனே அப்பா, இந்த வேலையை நீங்க தந்ததுக்காக ஒரு நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நாட்களில் தகப்பனே அப்பா, உங்க ரத்தத்தால நாங்க சேர்க்கப்பட்டிருக்கோம்ப்பா. ஒரு சொந்தமாக ஒரு குடும்பமாக சேர்க்கப்பட்டிருக்கோம்ப்பா. நன்றி அப்பா. அப்பா, இந்த ஊழியத்தை சகோதரர் கைகளில் கொடுத்து 26 நாட்களை கடந்து வர செய்திருக்கீங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளில தகப்பனே அழகான ஒரு செய்தியை மக கொடுத்தாங்க தகப்பனே. அப்பா, உங்க கிருபைகளை தாங்குது தகப்பனே. ஒவ்வொரு பாட்டுல 3 நாட்கள் தகப்பனே நல்ல ஒரு செய்திகளை நாங்க கேட்கிறோம் தகப்பனே. இயேசு நாமத்து தகப்பனே. அப்பா, உங்க தோற்றடிக்கிறோம் தகப்பனே. உங்க சித்த எங்களில் நிறைவேற்று தகப்பனே. சகோதரனுக்கு தகப்பனே, இந்த ஊழியத்தை நீர் என்ன நோக்கத்திற்காக கொடுத்தீரோ உங்களுக்கு சித்தம் அதில் நிறைவேற்று தகப்பனே. ஏசப்பா, இந்த நாட்களில் கொடுத்த சாலங்களை ஆலோசனை கர்த்தாவாக அவங்களுக்கு இருந்து தகப்பனே. அப்பா, ஆலோசனையை கர்த்தராக இருந்து ஆவியை அவர்களுக்கு அருளி தகப்பனே ஆச்சரியமான காரியங்களை நடத்தி வருகிறது தகப்பனே. அப்பா, இந்த நாட்களிலும் தகப்பனே தமது காலங்களை வீணாக கழிக்காம தகப்பனே உமது ஆலோசனையின் படி தகப்பனே, உமது பாதத்தில் தண்ணி இருந்து தகப்பனே. அப்பா, உமக்காக இந்த ஊழியத்தை தகப்பனே கருத்தாக தகப்பனே, கருத்தாக எளிய ஜெபித்த மாதிரி தகப்பனே, கருத்தாக இந்த நாட்களை தகப்பனே அவங்க கொண்டு செல்லாங்க தகப்பனே. அப்பா, நன்றி தகப்பனே. சகோதரனே, நாங்கள் இணையதள ஜெபக்குழுவில் நேரடி இணையதள ஜெபக்குழுவில் அனைவரும் இணைந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகோதரன் நீண்ட நாட்கள் பலத்துடனும் வல்லமையுடனும் வாழ திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் செட்டையின் நிலையை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. பலகீனத்துக்கு என் பலன் பூரணமாய் விளங்கு சொன்னீங்களேப்பா. உங்க பலன் அவங்க இடத்துல பூரணமா விளங்கட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. சகோதரனை தகப்பனே கரங்களில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க தகப்பனே. தப்புங்க தகப்பனே. அப்பா, அவங்களுக்கு தகப்பனே எந்த உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அபயங்களிலும் தகப்பனே பரிபூர்ண சுகத்தை கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு செல்களிலும் தகப்பனே உங்க ரத்தத்தை ஊற்றுகிற தகப்பனே, உங்க நாமத்தினால ஒரு ரத்தத்தை ஊற்றுகிற தகப்பனே புது செல்களாக மாறட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. கையில் உள்ள வலிகள் எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. அப்பா, பேதுரு மாமியை தொட்ட உடன் தகப்பனே எப்படி தகப்பனே ஒரு சுகம் கிடைத்தது தகப்பனே. அப்பா, அதே மாதிரி ஒரு சுகம் கிடைக்கட்டுப்பா. அப்பா, நீங்க நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரும்பிங்கன்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது தகப்பனே. அப்பா, உமது ஊழியத்தை செய்கிற அலட்சியமாக இல்லாமல் ஒரு ஆலோசனையின் படி தகப்பனே தமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை இந்த நாட்களில் பயன்படுத்தி தகப்பனே உமக்காக ஓடிக்கொண்டிருக்க மகனை ஆசீர்வதிங்கப்பா. கருத்து வேண்டிக் கொண்டு தாங்கி கொடுங்கப்பா. அப்பா, எல்லா பலகீனங்களையும் எடுத்து கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தை நீங்க வேலை அடைத்து பாதுகாத்து கொண்டு தகப்பனே. கொடுத்த மனைவிக்காக தோற்றம் தகப்பனே. சகோதரன் என்ன நினைக்கிறாங்களோ அதே அவங்க செய்து அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. இன்னும் தகப்பனே ஊழியத்தில் நான் உறுதுணையாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து சகோதரனுக்கு தகப்பனே அவர்கள் உதவிகளை செய்ய தகப்பனே கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இன்னும் தகப்பனே அந்த
டிவி ஊழியங்கள் தகப்பனே, கிதியன் ஊழியங்கள் தகப்பனே, ஜேடிகேவின் ஊழியர்கள், கிதியன் ஊழியங்களை தகப்பனே, சகோதரனை வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. பேசுங்கப்பா, சகோதரனுடன் எப்பொழுது நீங்க பேசிக்கொண்டே இருங்கப்பா. ஆலோசனை கர்த்தர் நீங்க தகப்பனே, ஒவ்வொரு காரியத்திலும் உயர்வற்பட இருந்த மாதிரி தகப்பனே, அப்பா இருந்து ஆலோசனை கொடுத்து சகோதரனை உயர்த்துங்கப்பா. அப்பா ஆண்டவரே, உமது சித்தம், நீங்க என்ன சித்தம், என்ன நோக்கத்திற்காக சகோதரனை பூமிக்கு கொண்டு வந்தீர்கள் தகப்பனே, இந்த நாட்களை எதற்காக நீங்க பயன்படுத்தீர்கள் தகப்பனே, உமது சித்த சகோதரனை நிறைவேற்ற தகப்பனே, ஏசி நாமத்தில் இருக்கிற தகப்பனே, இந்த ஊழியங்கள் விருத்தி அடையத்து தகப்பனே. அப்பா அந்த ஊழியம் ஒவ்வொரு நாள் ஊழியம் கண்டு தடையின்றி நடக்க திரும்ப பாராட்டுங்க தகப்பனே. இது அநேக தகப்பனே, அப்பா இந்த செய்திகளை கேட்டு அதோட ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் வந்து உமது ஆலோசனையின்படி நடக்கத்தக்க ஆத்துமாக்களை தகப்பனை உருவாக்கிட்டாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை எழுப்பிட்டாங்க ஆண்டவரே, எழுப்பிட்டாங்க ஆண்டவரே. சகோதரனுக்கு தகப்பனே ஞானத்தை அருள ஆவியையும் உணர்வை அருள ஆவியையும் தகப்பனை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. இயேசு நாமத்திற்கு விக்கிறோமப்பா. தேவனே உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீ உண்மை என்ற இயேசு என்ற நாமத்துக்கு நாம இல்ல தகப்பனே. இயேசு என்ற நாமத்தில் தகப்பனே சகோதரனை நாங்க சாலோம் என்று வாழ்த்துகிறோம் தகப்பனே. சமாதான சகோதரன் உள்ளத்தில் எப்பொழுது இருக்கட்டும் தகப்பனே. எப்பொழுது சமாதானத்து சந்தோஷத்துடன் வசனம் சொல்கிற தகப்பனே. எப்பொழுது கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருங்கள் சொல்லி அந்த மாதிரி தகப்பனே சகோதரி எப்பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க ஊழியங்கள் செய்ய ஒவ்வொரு காரியத்திலும் தகப்பனே, ஜெப குறிப்புகளை எடுக்கும் பொழுது தகப்பனே, செய்திக்கான தலைப்புகளை எடுக்கும் பொழுது தகப்பனே, நீ கூட இருந்து ஆலோசனை கர்த்தராக இருந்து ஆலோசனை கொடுங்கப்பா. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோங்கப்பா. இன்னும் தகப்பனே நீடு வாழ ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க தகப்பனே. ஆரோக்கியமாக இருக்க காண்டாமிருகத்துக்கு பணத்தை கொண்டு தகப்பனை எப்பொழுதும் தகப்பனை அப்ப ஆரோக்கியமாக இருக்க அவங்க வேலையை அவங்களே செஞ்சதுக்கு தகப்பனை திரும்ப பாராட்டுங்கப்பா. அப்ப உம்மால கூடும் தகப்பனே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம் தகப்பனே. சகோதரன் குடும்பத்தை சகோதரனும் தகப்பனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வேலி அடைத்துக் கொள்ளுங்கப்பா, தாங்கிக் கொள்ளுங்கப்பா, ஏந்தி கொள்ளுங்கப்பா. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க செட்டை நிழலில் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க கரத்தின் நிழல மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய சகோதரர் எப்பொழுது இருந்து ஆலோசனை கர்த்தராக செயல்பட்டு தகப்பனே, ஆச்சரியமான காரியங்கள் சகோதரனை பண்ணி தகப்பனே நீ நடத்த போ திருப்பைக்காக நன்றி தகப்பனே. அவருக்கு இன்னும் தகப்பனை வல்லமை கொடுங்கப்பா. இயேசு நாமத்தில் தெரிவிக்கிற உங்களால் கொடுங்க பெரிய காரியங்களை செய்யப்பா. இயேசு நாமத்தில் தெரிவிக்கிற ஜீவனுள்ள பிதாவே ஆமென். யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு விஷஸ் சொன்ன எல்லாரையும் ஆசீர்வதிப்பதாக நடத்துவதாக குழந்தை ஜெபித்துக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலை கூட நம்முடைய பிறந்தநாளுக்காக சிந்தித்த இதே வழியிலே நம்ம கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி கூட இருக்கிறது. அது நம்முடைய சகோதரன் ஜெபத்துறை அவருடைய மைத்துனர் சகோதரி வியூலா ஜெபத்துறையுடைய அண்ணன். அவளை சமீபத்திலே ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்ததாக ரோட்ல வரும் பொழுது வண்டி இழித்து அவரை ஒரு குழிக்குள் தண்டி விட்டது. அவர் இருந்து மீட்டெடுக்கப்பட்டு ஆஸ்பத்திரி எடுத்து சென்றார்கள். ஆனால் அவருக்கு அந்த சிகிச்சை தாங்க முடியவில்லை. ஆகியால் அவர் 28ஆம் தேதி கர்த்தரை தேடுகிறார்கள். அதற்காக நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். இவரை கூட கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இவரை அவளுக்காக டாக்டர் தேவதாஸ் அவர்கள். சார் கேக்குதா நான் பேசுறது? ஓகே, ரைட். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் மிகுந்த ஆழ்ந்த மனவேதனோடு உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். அருமையான சகோதரி பியூலா ஜெபத்துறை அவர்களுடைய சகோதரன் சகோதரர் ராஜசேகரன் கடந்த வாரத்தில் விபத்தின் காரணமாக மரணம் அடைந்த செய்தியை நினைத்து ஆண்டவரே மிகுந்த துயரத்தில் உங்கள் சமூகத்தை நாடி வந்து நிற்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கையை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் அவர் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் எங்களுடைய இருதயங்கள் மிகவும் வேதனடைகிறது. ஆனாலும் உமது சமாதானமும் உம்முடைய ஆறுதலும் எங்களை தாங்கும் என்பதில்
நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம். தேவரீர் இழந்த குடும்பத்தினருக்கு உங்களுடைய தெய்வீக ஆறுதல் கிடைக்க வேண்டுமாறு மன்றாடுகிறோம். அவர்களுடைய கண்ணீர்களை முதுகரங்களினால நீர் துடைத்து அவர்களுக்கு உமது தயவும் உங்களுடைய கிருபையும் உமது சமாதானமும் அவருடைய இருதயங்களை நிரப்ப வேண்டுமாறு மன்றாடுகிறோம். சகோதரனுடைய ஆன்மா உங்களுடைய சமூகத்திலே நல்ல இளைப்பாறுதல் அடைய வேண்டுமாறு மன்றாடுகிறோம். இளைப்பாறுதல் தருகிற தேவனே, உங்கள் அன்பில் அவரை சேர்த்துக்கொள்ளும் இந்த நேரத்திலே நாங்களும் ஒரு நாள் உமோடு சேரும் நம்பிக்கையில இன்றைய துயரை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். அன்னார் இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தினருக்கு தேவரீர் உமது சமாதானமும் உமது ஆறுதலும் அவர்கள் இருதயங்களை நீர் நிரப்பி அவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமாறு மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஆத்மாவை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா. என் அருமை தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே, அப்பா யோபு தன் செய்ததற்காக ஜெபித்த போது ராஜா, இஸ்ரவேலை மாற்றி இரண்டத்தினை ஆசீர்வதித்த தகப்பனே, அப்பா நாங்கள் ஜெப பங்காளர்கள், ஜெப வீரர்கள் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஜெப வீரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் கரம்பிடித்து நடத்துங்க ராஜா. இணைந்தவர்கள் இணைய முடியாதவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷ தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டுமாப்பா. விசேஷமாக கூட கர்த்தாவே, நாளைய தினத்துல அப்பா பர்த்டே கொண்டாடுற சித்தப்பா ப்ரொஃபசர் எஸ் டி டேனியல் சித்தப்பாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்ப அந்த வயதான காலத்திலும் ராஜா, ஹல்லேலூயா, தனக்கு மிஞ்சின பாரத்தை கூட அவங்க ஏற்று ராஜா, அப்பா ஹல்லேலூயா, அப்பா மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக அப்பா உங்களை ஆவியானவர் தாமே அவங்களை பலப்படுத்தி வருகிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் தாமே அப்பா வனஜா சித்தியும் அப்பா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க கிருபை செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க அப்பா. ஹல்லேலூயா, அப்பா நீர் தாமே ராஜா. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கல்லுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது என்று சொன்ன தகப்பனே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் அப்பா சித்தப்பாவின் சித்தியும் அப்பா நிறைத்திடுங்க. அநேகருக்கு அப்பா ஆசீர்வாதமான தாயாக தகப்பனாக வைத்திருக்கிறீங்களே, உங்க நன்றி நன்றி ராஜா. பெரிய காரியங்களை அவங்க செய்திடுங்க ராஜா. அப்பா எல்லா விண்ணப்பங்களும் அப்பா கேட்கப்பட்டு அந்த எல்லா விண்ணப்பத்திற்குள்ளே பதிலளிக்க தெய்வமாய் அப்பா ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் கடந்து வந்தபடினால் உங்க ஸ்தோத்திரம் அப்பா. ஜெப பங்காளர்களின் குடும்ப பராமரிப்புக்காக பாதுகாவலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டில் உங்களுக்கு அனுப்பிடும் தாட்சி குடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய செடியில் ஒளிவமர கண்டுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதம் ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தேவ ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீதாமே பொறுப்படுத்திக் கொடுங்க. இந்த ஊழியம் தடையின்றி நடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் விருத்தி அடையட்டும் அப்பா. இன்னும் கூட கர்த்தாவே அப்பா அடிமை கூட செய்தி கொடுக்க கிருபை செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொடுங்க ராஜா. அப்பா விசேஷமாக கூட கர்த்தாவே எப்ப பங்காளருக்காக மறுபடியும் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கூட கர்த்தாவே என்ன காரியங்கள் வாஞ்சிக்கிறார்களோ எல்லா காரியங்களும் கூட கர்த்தாவே அப்பா நன்மையின் கிருபை கூட வாழ்க்கையில தொடரட்டும் அப்பா. திருமணம் தடைகள் எல்லாம் மாட்டி போடுங்க, குழந்தை பாக்கிய தடைகள் எல்லாம் மாட்டி போடுங்க. ஹல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்திருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீர்தாமே ராஜா ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க, ரத்த கோட்டைகளை முடிவைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகம் இணைத்து மேசராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் இன்றும் இன்னுமாக நமக்குள் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி, ஸ்தோஸ்தரி. ஆமென். வரப்போகிற வியாழக்கிழமை டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நம்மோடு கூட இயேசு வாசி பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவருடைய மூன்றாவது கிரியாக உணர்வு அருளும் ஆவிக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம லூக்காவில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாருங்கள், வந்து பங்கேற்குங்கள். நம்ம யாருமா இணைந்து கத்தை எனக்கு சூத்திருக்கோம்.